வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட டிஆர்பி ரிலேட்டட் அப்டேட்ஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி டு ரிலீஸ் ஆஃப் OMR காப்பி. ஸோ மதுரை ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ரிலீஸ் OMR காப்பி ஆஃப் டிஎன்பிசி குரூப் 4. இப்போ லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச தேர்வு 9/6/2024 அன்று நடந்து முடிஞ்ச தேர்வில் எழுதின கேண்டிடேட் ஒருத்தவங்க வழக்கு தொடர்ந்துருக்காங்க, OMR காப்பி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து கோர்ட் வந்து மதுரை ஹைகோர்ட்டு OMR காப்பி கொடுக்கலாறதுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். வில் இட் ஆப்டட் ஃபார் டிஆர்பி எக்ஸாம். ஸோ வில் இட் ஆப்டட் அதாவது இந்த தீர்ப்பை வச்சு இல்லை இந்த தீர்ப்பில் டிஆர்பி எக்ஸாமுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸோ இல்லை வாய்ப்போ இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதனால் அதுக்கு அடுத்து நமக்கு வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நமக்கு யூஜி டிஆர்பி கேஸு போயிட்டுருக்கு. ஸோ யூஜி டிஆர்பி கேஸ் அப்படின்னு என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, ஸோ நிறைய பேர் இதை தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து OMR காப்பி வேணும், இல்லைனா எக்ஸாம் அந்த ஒரு இதுவும் போயிட்டுருக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ அந்த விஷயமும் இந்த விஷயமும் எப்படி காரிலேட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து OMR காப்பி அப்படிங்கிறது இப்போ இருக்கிற டிரான்ஸ்பரன்சி ஆஃப் எக்ஸாம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்குது, ஒரு மார்க்குக்குமே பெரிய காம்படிஷன் இருக்குது அப்படிங்கும்போது அதோட முக்கியத்துவம் வந்து தெரிய வருது. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் பார்த்திங்கன்னா June 29 இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு வெளியிட்டது. ஸோ திண்டுக்கலை சேர்ந்த முத்துலக்ஷ்மி குணசீலன் ஆகியோர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனு கடந்த 30/1/2024 குரூப் 4 தேர்வு குறித்து அனுப்பியிருக்கப்பட்டது. அதில் நாங்களும் விண்ணப்பித்தோம். இதற்கான தேர்வை கடந்த June 9 எழுதினோம். டிஎன்பிசி மூலம் தேர்வும் நடத்தப்படும் தேர்வுகளுக்கு மட்டும் விடைத்தாள்களை வெளியிடுவதில்லை. எனவே டிஎன்பிசியும் தேர்வு முடிவுகளை அறிவிப்பு செய்தவுடன் விடைத்தாள்களை வெளியிட உத்தரவிட வேண்டும், இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நேற்று நீதிபதி RN மஞ்சுளா முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி மற்ற தேர்வு நடத்தும் தேர்வு முகமைகள், ஸோ நோடல் ஏஜென்சி இல்லை எக்ஸாம் நடத்துறதுக்குள்ளே நம்ம போர்டு, அதாவது டிஆர்பி MRB மாதிரி போர்டு வந்து தேர்வு முடிவுகளை வெளியிட்ட உடனே விடைத்தாள்களை வெளியிடுகின்றன. ஸோ OMR காப்பி முன்னாடி கொடுத்துருக்காங்க, டிஎன்பிசி மட்டும் ஏன் வெளியிட மறுக்கிறது? இனி வரும் காலங்களில் தேர்வு முடிவுகளை அறிவித்த உடனே தேர்வர்களின் விடைத்தாள்களை டிஎன்பிசி வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டார். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த எக்ஸாம் முடிஞ்ச எக்ஸாமுக்கு அவங்க வெளியிடுங்க அப்படின்னு அவங்க சொல்லலை. அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரும் காலங்களில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களில் தேர்வு முடிவுகளை அறிவித்தவுடன், அப்போ இனிமே நடக்கும்போது தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கான அந்த OMR காப்பியை கேண்டிடேட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கான ஒரு முன் தயாரிப்போடு இந்த எக்ஸாமை நடத்துங்க, அது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ நமக்கு முன்னாடியே இப்போ இனிமேல் இதை வச்சு புதுசாக நம்ம டிஆர்பி எக்ஸாமுக்கு வருமா இல்லை OMR வாங்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா தெளிவாகவே சொல்லியிருக்காங்க மேடம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனி வரும் காலங்களில் தேர்வு முடிவுகளை அறிவித்த உடனே தேர்வர்களின் விடைத்தாள்களை டிஎன்பிசி வெளியிட வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் நம்ம சேனலில் எல்லாருக்குமே தெரியும், நம்ம PGTRB 2024 அண்டு TNCET 2024க்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோட ஒரு வில்லிங்கில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் யாராவது ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸை. அண்டு இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.